கதை படிக்கலாம் வாங்க. காதல் பொய்யா மெய்யா பகுதி 16. இன்று ஏனும் நிஷாவின் ஞாபகமே வரவில்லை. சம்யுக்தாவின் உடல்நிலை பற்றிய கவலையுடனே ஃபேக்டரிக்கு சென்றான். பழுதினிக்கு பக்காவாக கொடுக்கப்பட்ட பைக்கை அபார்ட்மெண்டிலேயே விட்டுவிட்டு புதிதாக வாங்கிய டாக்ஸி பெங்களூரின் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சற்று தாமதமாகத்தான் ஃபேக்டரிக்கு சென்றான். அன்று பார்த்து பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணியின் IPL வெற்றி கொண்டாட்டம் காரணமாக ஆங்காங்கே கூட்டம் கூடி கொண்டாடிக் கொண்டிருந்தனர் பெங்களூர் மக்கள். அந்த கூட்ட நெரிசலை பார்த்து சம்யுக்தாவோட ஹாஸ்பிட்டல் அங்கே சின்னசாமி மைதானம் பக்கத்தில் தானே இருக்கு, எப்படி போய் சேர்வார்களோ தெரியலையே என்று கவலை கொண்டவனுக்கு ஃபேக்டரியில் இருக்க முடியவில்லை. விடுமுறை எழுதி வைத்துவிட்டு தனது காரில் புறப்பட்டு மெஜஸ்டிக் வரை வந்துவிட்டான். அதற்கு மேல் சாலை முழுவதும் பயங்கர வாகன நெரிசல். இன்ச்சு இன்ச்சாக ஊர்ந்து நகர்ந்தன வாகனங்கள். இங்கே சஞ்சய் எழுதி வைத்துவிட்டு போன துண்டு சீட்டை 5வது முறையாக படித்து அதை தனது போஸில் பத்திரப்படுத்தி கொண்டு நவீனாவுக்காக காத்திருந்தார். தோழி வந்ததுமே தனிமை துயர அழுத்த வேகமாக சென்று அவளை கட்டியணைத்து லேசாக விசும்பினாள். என்னடா செல்லா, ரொம்ப படுத்துறாங்களா என் பிள்ளைகள் என்று அவளது கூந்தலை வருடியபடி அன்போடு கேட்டாள் ரவீனா. என்றவளை நெற்றியில் முத்தமிட்டு சரிவா கிளம்பலாம், கேப் வெயிட் பண்ணுது என்று கூறி தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு சம்யுக்தாவோடு வெளியே வந்தாள். காரில் புறப்பட்டு செல்லும்போது இன்னைக்கு IPL மேட்ச், சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, நமக்கு சான்ஸ் இருந்தா விராட்டை பார்க்கலாம். உன் பிள்ளைகள் பிறந்ததும் நீங்க வயிற்றுல இருக்கும்போதே விராட் கோலியை பார்த்தீங்க என்று பெருமையாக சொல்லிக்கலாம் சம்யுக்தா என சிரித்தபடி ரவீனா கூறினாள். ஆமாம், ரொம்ப முக்கியம், பேசாம வாடி என்று தோழியை சலித்து கொண்டு அமைதியாக சாய்ந்து கொண்டான். மெஜஸ்டிக் தாண்டிய கார் எப்படியோ வாகன நெரிசலில் சிக்கி ஊர்ந்து சென்று ஜவஹர்லால் நேரு பிளானட்டோரியம் கடந்து கப்பன் பார்க் வரை சென்று விட்டது. அங்கிருந்து சம்யுக்தா செல்லும் ஹாஸ்பிட்டல் 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்காது. ஆனால் கார் அதற்கு மேல் துளி கூட நகராது என்பது போல் நின்று விட்டது. இதுக்கு மேலே கார் போகாது போல மேம், நீங்க இறங்கி நடந்து போயிட முடியுமா என்று கேட்டான் கேப் ஓட்டுநர். இன்னும் 1/2 மணி நேரத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், வேறு வழி இல்லை, நடந்துதான் போகணும். இவ்வளவு தூரம் கூட்டி வந்ததுக்கு தேங்க்ஸ் சார் என்று கூறி அவருக்கான பணத்தை கொடுத்துவிட்டு காரிலிருந்து இறங்கினார்கள். இவர்கள் செல்ல வேண்டிய யூனியன் ஸ்ட்ரீட் அங்கேதான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. தெருக்களில் புகுந்து சென்றால் 10 நிமிட நடை, அளவு தூரம்தான். ஆனால் எப்படி இந்த கூட்ட நெரிசலில் செல்வது என்பதுதான் பெரிய பிரச்சனையே. வாகனங்களுக்கு இடையே புகுந்து பிளாட்பாரம் வருவதற்குள் போதும் போதும் என்றானது. என்ன ரவி, இப்படி வந்து சிக்கிட்டோம் என்று கலக்கமாக கேட்டாள் சம்யுக்தா. ஒன்றும் பயப்படாதே, பத்திரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டி போறது என் பொறுப்பு என்றாள் ரவீனா. ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை, ஏராளமான உயிர் பலி கேட்கும் அளவிற்கு காட்டுத்தனமாக பெருங்கூட்ட நெரிசலில் சிக்கியிருக்கிறோம் என்பது. RCB அணியின் வெற்றி கொண்டாட்டம் பெரும் வேதனையில் முடியப் போகிறது என்பது தெரியாமல் எல்லோரும் சின்னசாமி மைதானத்தின் 1வது கேட் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர். ஆர்வ கோளாறில் அனைவருக்கும் மைதானத்திற்கு அனுமதி இலவசம் என்ற தவறான தகவலால் ஏற்பட போகும் உயிர் இழப்புகளின் கோர முகம் மெல்ல மெல்ல புலப்பட ஆரம்பித்தது. ஒருவர் மீது ஒருவர் மோதியும் பிடித்து தள்ளிவிட்டு செல்லும் அளவிற்கு கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்றது. சஞ்சயும் கப்பன் பார்க் வரை வந்து சாலையோரமாகவே காரை நிறுத்திவிட்டு கூட்டத்தையும் இடைவிடாமல் கேட்ட ஆம்புலன்ஸ் சப்தத்தையும் கண்டு மிரண்டு போனவனாக அவசரமாக தனது கைபேசியை எடுத்து ரவீனாவுக்கு கால் செய்தான். உடனே எடுத்த ரவீனா சஞ்சய் என்று அலறினாள். ரவீனா, என்னாச்சு? சம்யுக்தா எங்கே? நீங்க ஷேப்பா இருக்கீங்களா என்று பதட்டமாக கேட்டான். நாங்க கூட்ட நெரிசலை சிக்கிட்டோம் சஞ்சய், எங்களை காப்பாத்துங்க என்று கதறலாக ரவீனா கூறினாள். அதிர்ந்து போன சஞ்சய், நான் பக்கத்துல தான் இருக்கேன், நீங்க எங்கே இருக்கீங்க சொல்லுங்க என்றான். யூனியன் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்ல இருப்போம் என்றவளின் கைபேசி தவறி விழுந்தது. ஹலோ ஹலோ ரவீனா என்று கத்தியவன் அடுத்த நொடி கைபேசியை அணைத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு
காரிலிருந்து இறங்கி கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வேகமாக செல்ல ஆரம்பித்தான். கடவுளே, இரு பெண்களுக்கும் எதுவும் ஆகிவிடக் கூடாது என்ற பிரார்த்தனையுடன் ரவீனா கூறிய இடத்திற்கு இவன் செல்லும் முன்பு இவனது சட்டை கிழிந்து போனது. யாருடைய நகமோ முதுகில் கிழித்தது. நெரிசலில் நகரும் போது இடது கை மட்டும் சிலருக்கு நடுவே சிக்கி மணிக்கட்டு பிசகியது. உருவிக்கொண்டு வழி பொறுத்து முன்னேறினான். இவனுக்கே உயிர் பயத்தை காட்டியது அந்த காட்டுத்தனமான கூட்டம். இங்கே சம்யுக்தாவும் அவள் வயிற்றில் பிள்ளைகளையும் பாதுகாக்க பெரும் போராடினாள் ரவீனா. நசுக்கியவர்களை கையெடுத்து கும்பிட்டு, கர்ப்பிணி பெண் ப்ளீஸ் என்று கெஞ்சி அழுதாள். யாருக்கும் அவளது கண்ணீர் புரியவில்லை. நின்றால் கீழே விழுந்து மிதிபட்டு செத்து விடுவோம் என்று நகர்ந்து கொண்டே இருந்தனர். இந்த மாதிரி நிலைமையில் கூட அவசியம் விராட் கோலியை பார்க்கணுமா? அப்படி யாருமா உங்களை வர சொன்னது என்று யாரோ ஒருவனின் கடுகடுப்பு கூட பதில் சொல்ல முடியாமல் தவித்து கண்ணீர் விட்டு கதறியவர்களின் அருகே சஞ்சய் வந்து நின்றான். கிட்டத்தட்ட மயங்கும் நிலையில் இருந்த சம்யுக்தாவை தன் தோளில் தாங்கி ரவீனாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓரம் நகர முயன்றான். முண்டியடித்த கூட்டத்தில் அவர்களோடு நகர்வது அவ்வளவு எளிதாக இல்லை. கொடுமையாக வலித்த மணிக்கட்டை பொருட்படுத்தாது அவனது முழு பலத்தையும் பயன்படுத்தி எப்படியோ ஓரம் ஒதுங்கிவிட்டான். அங்கே மூடியிருந்த சிறு கடையின் கண்ணாடி கதவை தனது வலது பூஷ்டியால் உடைத்து உள்ளே கைவிட்டு தாழ்பாலை திறந்து இவர்களை உள்ளே இழுத்துச் சென்றான். வலது பூஷ்டியில் ரத்தம் வழிந்தது. தனது தோளில் மயங்கி சாய்ந்திருந்த சம்யுக்தாவை தரையில் கிடத்திவிட்டு அந்த மாஸ்கை எடுக்க ரவீனா என்றவன் அங்கே இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்தான். மாஸ்க் நீக்கப்பட்டு ரவீனாவின் மடியில் கிடந்தவளின் முகத்தில் தண்ணீர் தெளிக்க குனிந்தவன் அதிர்ச்சியில் தண்ணீர் பாட்டிலை தவற விட்டான். என்னாச்சு சஞ்சய் என்றபடி அந்த தண்ணீர் பாட்டிலை வாங்கி தோழியின் முகத்தில் தெளித்து மயக்கம் தெளிவிக்க முயன்றாள் ரவீனா. அவளது மடியில் கிடந்த சம்யுக்தாவின் முகத்தையே உற்று பார்த்தவன் நிஷா என்று முனங்களாக கூறி தரையில் மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் கூறியது கேட்காத ரவீனா, மயக்கம் தெளியல சஞ்சய், இப்போ என்ன செய்யறது என்று அவனை நோக்கி கேட்டாள். அப்போதுதான் அதிர்ச்சி விலகி நிதர்சனம் நெஞ்சில் அறைந்தது. வேகமாக சம்யுக்தாவின் முகத்தை தூக்கி தனது நெஞ்சில் சாய்த்து கன்னங்களை தட்டி, சம்யுக்தா எழுந்திரி, கண்ணை திற, சம்யுக்தா ப்ளீஸ் கண்ணை திறடி என்று கத்தி கதற ஆரம்பித்தான். அவனது அந்த கதறல் கேட்டு ரவீனாவும் அதிர்ந்து கலங்கி போனாள். கூட்ட நெரிசலில் சிக்கி துவண்டு போய் கிடந்தவளின் முகத்தில் அடித்த நீரால் முன்பக்க கூந்தல் நனைந்து முகத்தோடு ஒட்டி கொண்டிருக்க ஒவ்வொன்றாக ஒதுக்கியபடி சம்யுக்தா சம்யுக்தா என்று அழைத்து கொண்டே இருந்தான். அதற்குள் ரவீனா ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தாள். கை நீட்டி அவளை தடுத்த சஞ்சய், பிரீத் ஸ்டேபிளாகத்தான் இருக்கு, பக்கத்தில் தானே ஹாஸ்பிட்டல், கூட்டம் குறையவும் கூட்டி போயிடலாம் என்றான். என்பதும் சரிதான். இந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்து இவளை ஏற்றி பக்கத்திலே இருக்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இறக்குவதற்குள் மதியம் கூட ஆகிவிடலாம். கைபேசியை அணைத்து வைத்தவளுக்குள் சஞ்சய் சம்யுக்தா பற்றிய பல குழப்பங்கள். அதுவும் சஞ்சய் இந்த கதறல் எதையோ உணர்த்துவது போல் இருந்தது. அதற்குள் சம்யுக்தா மெதுவாக கண்பிடித்தாள். அவளுக்கு சஞ்சய் வந்ததும் தெரியாது, தன்னை காத்து காப்பாற்றியதும் தெரியாது. அப்படி ஒரு மயக்க நிலைக்கு சென்றிருந்தாள். இப்போது சஞ்சய் நெஞ்சில் சாய்ந்திருக்கவும் மற்ற அனைத்தையும் மறந்து இரு கரங்களாலும் அவனது கழுத்தை சுற்றி வளைத்து கொண்டு மேலும் அழுத்தமாக கட்டி கொண்டு சஞ்சய் என்று கேவி கேவி அழ ஆரம்பித்தாள். இவனுக்கும் தற்சமயம் வேறு எந்த விளக்கமும் தேவைப்படாத நிலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாதான் இருக்க, அழாத என்று ஆறுதல் கூறினான். இவன் இரு கைகளையும் விரித்து நீட்டி சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருக்க அவனது மடியில் அமர்ந்து நெஞ்சில் சாய்ந்து கழுத்தை கட்டி கொண்டிருந்தாள் சம்யுக்தா. இவர்களின் நெருக்கம் கண்டு சந்தோஷமாக குழப்பமாக என புரியாத நிலையில் வெளியே கூட்டம் சற்று குறைந்திருந்தது. சஞ்சய் நோக்கி, கிரவுடு குறைஞ்சிருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிடலாமா என்று கேட்டார். ஆமாம் போயிடலாம் என்று கூறியவன் சம்யுக்தாவின் முகத்தை நிறுத்தி, எழுந்துக்க முடியுமா என்று கேட்டான். என்றவளை ரவீனா கைத்தாங்களாக தூக்கி நிறுத்த அவளிடமிருந்து இவன் தோளுக்கு மாற்றி சாய்த்த இடையை பிடித்து மெதுவாக நடக்க வைத்தான். அப்போது அந்த கடைக்கு சொந்தக்காரன் வேகமாக வந்து தனது கடையின் கண்ணாடி கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனான். அவன் அதிர்ச்சியிலே யாரென புரிந்த சஞ்சய், ஐ எம் ரியலி சாரி இவங்க பிரெக்னன்ட் லேடி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இடத்தில் கூட்டத்தில் சிக்கி மயக்கமாயிட்டாங்க, எங்களுக்கு வேற வழி தெரியல, அதான் கதவை உடைச்சு இவங்களை காப்பாற்றும்படி ஆகிடுச்சு என்று கன்னடமும் ஆங்கிலமும் கலந்த நிலைமையை எடுத்து கூறினான். கடைக்காரனுக்கு சூழ்நிலை புரிந்தது. என்ன சொல்வது என்று புரியாமல் நின்றிருந்தான். மிக சிறிய கடை, அதிக வருமானம்
ஏட்டு போவனாகவும் தெரியவில்லை. அதோடு கதவை உடைத்ததற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். சட்டென பாக்கெட்டில் கைவிட்டு தனது கார்டை எடுத்து நீட்டி, இது என் கார்டு. டூருக்கு என்ன செலவாகுதோ அதை நான் ஏற்றுகிறேன். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றான். ஓகே சார், உங்க நிலைமை புரியுது. நல்ல வேளையாக இப்படி செய்து இவங்களை காப்பாத்தினீங்க. கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் டெத்து என்றான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.